அதாவது ட்ரெஸ்ஸில் வந்து லோடு ஆக்ட் ஆகும்போது எந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பேஸ்டு. ஸோ விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஸோ டிஃபால்ட்டாக இந்த அனாலிசிஸ் சிஸ்டத்தில் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ஜினியரிங் டேட்டா. ஸோ என்ஜினியரிங் டேட்டாவில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்கும். ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் தேவையில்லை, வேறு எதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் முன்னாடி சாப்டரில் சொல்லியிருப்போம். இன்ஜினியரிங் டேட்டா சோர்ஸஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கும், எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல் மெட்டீரியல்ஸ். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ காப்பர் அலாய் ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் டு ப்ராஜெக்ட். ஸோ இன்ஜினியரிங் டேட்டா நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜாமெட்ரி. ஸோ ஜாமெட்ரி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இம்போர்ட் ஜாமெட்ரி, ப்ரௌஸ், ட்ரெஸ் அனாலிசிஸ். ஸ்டெப் ஃபைலாக இருக்கும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சு. தேர்ட் ஸ்டெப் வந்து மாடல். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோன்னா மெஷ் பண்ணுவோம். ஸோ ஹோல் மாடலை வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து பிரிப்போம். ஸோ ட்ரையாங்குலர் மெஷ்ஷாக இல்லை டெட்ரா குவாட்ரண்ட் மெஷ்ஷாக நம்ம பிரிப்போம். ஸோ இம்போர்ட் பண்ண ஜாமெட்ரி வந்துடுச்சு. ட்ரெஸ் ஜாமெட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து நிறையா பில்டிங்ஸ் ரூஃப்லாம் பார்த்தோன்னா இந்த ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுன்னா லோடு ஆக்ட் ஆகும் போது அதிகமான லோட்ஸ் ஆக்ட் ஆனாலும் இந்த மெம்பர் வந்து சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அதுக்காக இந்த ட்ரெஸ் மெம்பர் போடுறாங்க. இதில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஜாமெட்ரி பார்த்தோன்னா ட்ரெஸ் அனாலிசிஸ் என்னென்ன பீம்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஹரிசாண்டல், வெர்டிக்கல். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா மெம்பர்ஸ் இருக்குது. ட்ரெஸ் எலமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மெட்டீரியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அசைன்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது. ஸோ இது நீங்கள் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் டேட்டாவில் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மெட்டீரியல் இங்கே வந்துடும். ஸோ காப்பர் அலாய். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா காப்பர் அலாய். ஸோ பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் காப்பர் அலாய் கீழே இருக்குது, காப்பர் அலாய் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ் மெம்பருக்கும் நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஜாமெட்ரியில் எந்த ட்ரெஸ் எலமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து க்ரீனில் காட்டும். ஸோ இதுதான் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை மெட்டீரியல் நீங்கள் அசைன் பண்ணுறது ஜஸ்ட் கிளிக் பண்ணி அலுமினியம் காப்பர் என்ன வேணுமோ நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வந்து இதில் கனெக்ஷன்ஸ் பார்க்கணும். ஸோ கான்டாக்ட்ஸ் ஒவ்வொரு மெம்பருக்கும் இந்த மெம்பருக்கும் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம கொடுத்தாகணும். ஸோ இல்லை ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பேஸ்ட் ஆன் டெஃபினிஷன்ஸ், அதாவது நம்ம என்ன கான்டாக்ட் கொடுக்குறோமோ அந்த நேமில் இங்கே வந்துடும். ஸோ பாண்டட் ஒவ்வொரு மெம்பரும் வந்து பாண்டடாக தான் இருக்கும். ஏன்னா வெல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பாண்டடில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கான்டாக்ட்ஸும் எப்படி வந்து பாண்டட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு இதில் இண்டிகேட் பண்ணியாச்சு. ஸோ கான்டாக்ட் நம்பர் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா மெஷ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் மெஷ்ஷை வந்து கிளிக் பண்ணதோட அதோட டீட்டெயில் ஆஃப் மெஷ் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து மெக்கானிக்கல் இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது மெக்கானிக்கல் அனாலிசிஸ் தான். ஸோ அப்படி மெக்கானிக்கல் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா வேறு அனாலிசிஸ்க்கு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மெக்கானிக்கல் அனாலிசிஸ். நீங்கள் அதை மெக்கானிக்கல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சைசிங்குள்ளே வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு மெஷ் ஆகணும், என்ன மாதிரி மெஷ் ஆகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரெலவன்ட் சென்டர் வந்து கோர்ஸில் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து ஃபைனாக வந்து மெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷனில் பார்த்தோன்னா ஸ்மூத் ட்ரான்சாக்ஷன் டிஃபால்ட்டாக வந்து சில வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெஷ் பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வேறு ஏதாவது தேவைன்னா நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ பேட்ச் கன்ஃபார்மிங் ஆப்ஷன் இது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்வான்ஸ்டு ஃப்ரண்ட்டாக ப்ரோக்ராம் கண்ட்ரோல்னால் டிஃபால்ட்டாக வந்து அதுவாக ஒரு மெஷ் இருக்கும். இந்த ஃபைன் மெஷ் பண்ணால் போதும். ஸோ சைசிங் டிஃபால்ட்டான வேல்யூஸ் இருந்தால் போதும். எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மெஷ்க்கு போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் மெஷ். ஸோ ஜென்ரேட் மெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் மெம்பர் வந்து மெஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து இந்த டயலாக் பாக்ஸில் காட்டுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரெஸ் மெம்பர் வந்து எப்படி வந்து மெஷ் ஆகிருக்கு. இதை வந்து அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஸோ மெஷ் ஆனதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா செட்டப். ஸோ அதாவது பவுண்ட்ரி கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட். ஸோ எடிட் கொடுத்ததோட இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த விண்டோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது எங்கெங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், எங்கே லோட் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட்ஸ் எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ரேம்ஸ் வந்து இந்த பீம் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, லோட்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், இந்த பீமுக்கு மேலே ஃபுல்லாக லோட்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கீழே இருக்க ஃப்ரேமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், சப்போர்ட்ஸ், ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ இந்த பீமை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீனில் இண்டிகேட் பண்ணும். இங்கே டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை. ஸோ இந்த கீழே உள்ள ஃப்ரேம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மேலே வந்து லோட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள்,
லோட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரெஸ் மேலே என்ன லோட் ஆக்ட் ஆகுனா ஃபோர்ஸ், எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீனில் இண்டிகேட் பண்ணும், அப்ளை கொடுங்க. இப்படி வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ மேலேருந்து கீழே, அதாவது மேலேருந்து கீழேனா கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு பை வெக்டார்னு இருக்கும். ஸோ வெக்டார் மூலியமாக நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா காம்போனன்ட். ஸோ காம்போனன்ட் கொடுத்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் ட்ரெஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போது ஒய் காம்போனன்ட் சிஸ்டம் ஒயில் வந்து மைனஸில் வேல்யூ கொடுக்கணும். ஸோ -1000 நியூட்டன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த செலெக்ஷனில் அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து வெர்டிக்கலாக வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷன். ஸோ பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா என்னென்ன ரிசல்ட்ஸ் நமக்கு வரும் அப்படின்றது. ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன ரிசல்ட் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட் டிஃபர்மேஷன், டைரக்ஷனல் டிஃபர்மேஷன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி என்ன ரிசல்ட்ஸ் வேணுமோ அதை எங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல், ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட் மேக்ஸிமம் ஈக்குவலண்ட் வேன் மெசஸ். ஸோ சொல்யூஷனை சால்வ் பண்ணலாமா, கோ டு சொல்யூஷன், சால்வ். ஸோ சால்வ் கொடுத்ததோட இந்த சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகும். ஸோ அந்த விண்டோ தான் இது. ஸோ சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து டிஃபார்ம் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மெம்பர் வந்து ஸோ இந்த லிமிட்டை வந்து தாண்டிடுச்சு. ட்ரூ ஸ்கேல் வச்சு பாருங்கள். ட்ரூ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து லோட் ஆக்ட் ஆகிருக்கு, எந்த இடம் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த மெம்பர் வந்து லோடை வந்து தாங்கலை. ஸோ நம்ம அப்ளை பண்ண லோடுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வேறு மாதிரி டிசைன் பண்ணணும், லோடு தாங்கக்கூடியதாக. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெம்பர் வந்து சீக்கிரமே வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து டிசைன் பண்ணக்கூடியது வந்து நல்லா டிசைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷனல் டிஃபர்மேஷனில் பாருங்கள் எந்த இடத்துல இருக்குது. ஸோ டைரக்ஷனல் டிஃபர்மேஷன்லேயும் அதே இடத்துல தான் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதனால் ஜூம் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெம்பர் வந்து தாங்கலை அந்த லோடுக்கு. ஸோ அப்போ டிசைன் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ் வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அந்த எஃபெக்ட் இருக்குது. ஸோ இல்லை நீங்கள் இந்த டோட்டல் டிஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மெம்பர் வந்து வேறு மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ வெல்ட் பண்ணும்போது இதோட ஆங்கிள் இல்லை ஸோ இந்த மெம்பரோட ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வேரி பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வீடியோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரிஜினல் அதாவது அன்டிஃபார்ம்டு மாடலும் டிஃபார்ம்டு மாடல் எடுத்து வச்சு நீங்கள் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு வந்து டிஃபர்மேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரியும். லோட் ஆக்ட் ஆகும்போது எப்படி இருக்குன்ட்டு. இங்கே தெரியுது வந்து அன்டிஃபார்ம்டு மாடல். ஸோ இது வந்து டிஃபார்ம் ஆகுது. ஸோ லோட் ஆக்ட் ஆகும்போது எந்த அளவுக்கு டிஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒயிட் ஷேடடில் இருக்கிறது வந்து அன்டிஃபார்ம், இது வந்து டிஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ லிமிட்டை தாண்டிடுச்சு. உங்களுக்கு ரிப்போர்ட் வேணும்னா ஜஸ்ட் வந்து ரிப்போர்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குன்ட்டு. உங்களோட ஃப்ரேம் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கங்க. சேவ் த ப்ராஜெக்ட், ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ். ஸோ ப்ராஜெக்டை சேவ் பண்ணிட்டோம். இந்த சாப்டரில் நம்ம பக்லிங் அனாலிசிஸ் ஆஃப் அ பீம் ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம். பக்லிங் எப்படி நடக்கும்னா, ஒரு லோடு வந்து வெர்டிக்கல் மெம்பரில் வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும் போது இது வந்து பக்கிள் ஆகும். பக்லிங்னா என்ன மீனிங்னா லேட்ரல் டிஃபர்மேஷன். ஸோ பக்லிங் அனாலிசிஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். நெக்ஸ்ட் வந்து லீனியர் பக்லிங். ஸோ இந்த லீனியர் பக்லிங் அனாலிசிஸ் நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா எந்த செல்லில் வந்து நம்ம இதை ஷேர் பண்ணணும் அப்படின்ற டேட்டா காமிக்கும். ஷேர் A to A4
ட்ரான்ஸ்ஃபர் A6. ஸோ இப்படி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அந்த இது ஷேர் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம லீனியர் பக்லிங் அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் டேட்டா, ஜாமெண்ட்ரி, இன்ஜினியரிங் டேட்டா அண்ட் மாடல், செட்டப், சொல்யூஷன் எல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இதோட சொல்யூஷன் டேட்டாவை எடுத்து லீனியர் பக்லிங்க்கு செட்டப்பாக கொடுத்து திரும்ப நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படி சால்வ் பண்ணால் தான் லீனியர் பக்லிங் அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் இருக்க இன்ஜினியரிங் டேட்டா லீனியர் பக்லிங் அனாலிசிஸ்க்கு ஷேர் பண்ணிக்குது. ஸோ அதேமாதிரி ஜாமெண்ட்ரி பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி வந்து ஷேர் பண்ணிக்குது. ஸோ மாடல் பார்த்திங்கன்னா மாடலும் ஷேர் பண்ணிக்குது. மாடல் வந்து மெஷ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸோட சொல்யூஷனை நம்ம லீனியர் பக்லிங் அனாலிசிஸ்க்கு செட்டப்பாக யூஸ் பண்ணுவோம். செட்டப் மீன்ஸ் பவுண்டரி கண்டிஷனாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம். இப்படி தான் வந்து நம்ம பக்லிங் அனாலிசிஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஜினியரிங் டேட்டா. ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் எடிட். இன்ஜினியரிங் டேட்டாவில் ஸ்ட்ரக்சரல் ஸ்டில் டிஃபால்ட்டாக இருக்குது. அலுமினியம் அலாய் பீம் வச்சு நீங்கள் பக்லிங் அனாலிசிஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இன்ஜினியரிங் டேட்டா சோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் மெட்டீரியல்ஸ், அலுமினியம் அலாய், ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ ரிட்டன் டு தி ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் ரைட் கிளிக் நியூ ஜாமெண்ட்ரி. ஸோ நியூ ஜாமெண்ட்ரி கிளிக் பண்ணதோட டிசைன் மாடலர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டிசைன் மாடலர் விண்டோவில் என்ன மெட்ரிக்கில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம், ஸோ மில்லிமீட்டர், ஜஸ்ட் மில்லிமீட்டர் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ நமக்கு கிராஃபிக்கல் விண்டோ ஓப்பன் ஆகிடும். சூஸ் XY பிளைன், ரைட் கிளிக் பண்ணி லுக்கட். ஸோ லுக்கட் வியூவில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஸ்கெட்சிங், லைன், டைமென்ஷன், ஸோ வெர்டிக்கல் ஹைட் 100 mm கொடுத்தாச்சு. கான்செப்ட் லைன்ஸ் ஃப்ரம் ஸ்கெட்ச். ஸோ நம்ம வரைஞ்ச லைன்லேருந்து ஸ்கெட்ச். ஸோ லைன் ஸ்கெட்ச் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஸோ லைன்லேருந்து ஸ்கெட்ச் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிடும். தென் கான்செப்ட் கிராஸ் செக்ஷன், ஐ செக்ஷன் பீமில் நம்ம வந்து பக்லிங் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த பீமில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்குலர் பீம், சர்க்குலர் பீம், சேனல் செக்ஷன். ஸோ நம்ம இப்போ வந்து ஐ செக்ஷன் பீமில் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் செக்ஷன் வந்து ஐ செக்ஷன். ஸோ ஐ செக்ஷன் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வித் W2, W3, T3, T1. ஸோ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வித் வேணும், வித் வந்து 20. ஸோ வித் 2 20 20. திக்னஸ் வந்து 2 mm. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அது பீம் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் லைன் பாடி. இந்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஐ செக்ஷன் 1. ஸோ ஐ செக்ஷன் 1 கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா பீம் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நம்ம ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மாடல். ஸோ ரைட் கிளிக் எடிட். ட்ரா பண்ண ஜாமெண்ட்ரி வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோன்னா மெட்டீரியல் அசைன் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து மெஷ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இம்போர்ட் பண்ண மாடல் வந்துடுச்சு. ஸோ ஜாமெண்ட்ரியில் லைன் பாடி, டீட்டெயில்ஸ் ஆஃப் லைன் பாடியில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் அசைன்மெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ நம்ம வந்து அலுமினியம் அலாய் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் இதில் இருக்கும். ஸோ அலுமினியம் அலாய். நெக்ஸ்ட் வந்து மெஷ். ஓகே, ஃபிசிக்கல் ப்ரிஃபரன்ஸ் வந்து மெக்கானிக்கல் மெஷ். சைஸிங் வேரி பண்ணிக்கலாம். ஸோ மீடியமில் வச்சுக்கோங்க. மெஷ், ஜென்ரேட் மெஷ். ஸோ மெஷ் பண்ணிட்டோம். பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஸோ 1 end வந்து ஃபிக்ஸட், 1 endல வந்து லோட் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் லோட் நம்ம கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து சப்போர்ட்ஸ் 1 end வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட் வேர்டெக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த வேர்டெக்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ளை. நெக்ஸ்ட் வந்து லோட்ஸ், ஃபோர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த வேர்டெக்ஸில், ஸோ இந்த டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட்ஸில் ஒயில். ஸோ நம்ம வந்து பக்லிங் லோட், வேர்ட்டிக்கலாக ஒரு லோடு வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகணும். ஸோ அப்போது நம்மளோட காம்போனன்ட் வேல்யூ, ஃபோர்ஸ் வேல்யூ எதில் கொடுக்கணும், மைனஸில் கொடுக்கணும். ஸோ மைனஸ் ஒய் காம்போனன்ட். ஸோ இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு பை காம்போனன்ட், ஒயில் மைனஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ மைனஸ் 2000 Newton. அப்ளை. ஸோ அப்ளை கொடுத்தோன்னா நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ 1 end வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதர் எண்டில் வந்து 2000 Newton ஃபோர்ஸ் வந்து வெர்டிக்கலாக டவுன்வர்ட்ஸில் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் சால்வ் பண்ண வேண்டும். டோட்டல் டிஃபர்மேஷன். ஸோ டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த சொல்யூஷனை சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃபர்மேஷன் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இதை அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண லோடுக்கு அந்த பீம் ஜஸ்ட் கம்ப்ரெஸ் மட்டும்தான் ஆகும். ஸோ இது கம்ப்ரெஷன். ஆனால் நம்ம வந்து பக்லிங் அனாலிசிஸ் பண்ணணும்.
ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த விண்டோ விட்டு நீங்கள் வெளில வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸோட சொல்யூஷனை லீனியர் பக்லிங் அனாலிசிஸ் செட்டப்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது என்ன மீனிங்னா இந்த சொல்யூஷனை வந்து நம்ம பவுண்டரி கண்டிஷனாக லீனியர் பக்லிங் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லீனியர் பக்லிங் அனாலிசிஸை சால்வ் பண்ணால் தான் நம்ம லீனியர் பக்லிங் அனாலிசிஸோட ப்ராப்ளத்தோட ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். செட்டப், ரைட் கிளிக், எடிட். என்ன சொல்யூஷன் நமக்கு கிடைக்கணும்? ஸோ டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லீனியர் பக்லிங்கை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த லீனியர் பக்லிங்கில் ப்ரீ ஸ்ட்ரெஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா அனாலிசிஸ்க்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அனிமேட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பீம் பக்கல் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ முன்னே நம்ம பண்ண அந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த வெர்டிக்கல் லோட்னால பீம் வந்து கம்ப்ரஸ் மட்டும்தான் ஆகும். கம்ப்ரெஷன் ஆகும்போது பக்லிங் நடக்காது. ஸோ பக்லிங்னா என்ன கான்செப்ட்னா லேட்ரல் டிஃபர்மேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது ஜஸ்ட் லேட்ரலாக வந்து கம்ப்ரஸ் ஆகுது. இது வந்து பக்லிங் அனாலிசிஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்கன்னா பீம் வந்து லோட் வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும்போது இந்த பீம் எப்படி வந்து பக்கிள் ஆகுது அப்படின்றது கிளியராக விசிபிள் ஆகும். அனாலிசிஸ் செட்டிங் வந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மோட்ஸ் டு ஃபைண்ட் 1 மோட்ஸ் ஆஃப் பக்லிங். ஸோ மோட்ஸ் ஆஃப் பக்லிங் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் பக்லிங் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 மோட்ஸ் ஆஃப் பக்லிங் உங்களுக்கு வேணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப சொல்யூஷன் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் கொடுத்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் சொல்யூஷன் உங்களுக்கு வேணுமோ அத்தனை டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த சொல்யூஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிராஃபிக் விண்டோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை மோட்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க, அதோட லோட் மல்டிப்ளையர்ஸ் வேல்யூ இது எல்லாமே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த கிராஃப் விண்டோவில் நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் எல்லா மோட்ஸ் ஆஃப் பக்லிங்கும் ரிசல்ட்டாக உங்களுக்கு வேணும், டோட்டல் டிஃபர்மேஷன் ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் மோட் ஷேப் ரிசல்ட்ஸ். கிரியேட் மோட் ஷேப் ரிசல்ட்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் லீனியர் பக்லிங் அனாலிசிஸ் சொல்யூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபர்மேஷன் 2, டிஃபர்மேஷன் 3, டிஃபர்மேஷன் 4, டோட்டல் டிஃபர்மேஷன் 5, டோட்டல் டிஃபர்மேஷன் 6, டோட்டல் டிஃபர்மேஷன் 7. ஸோ நீங்கள் கொடுத்த மோட்ஸ் ஆஃப் டிஃபர்மேஷன், ஸோ எத்தனை மோட்ஸ் ஆஃப் பக்லிங் உங்களுக்கு தேவையோ அத்தனை டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து இதில் வந்துடும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் சால்வ் பண்ணால் போதும். சால்வ் பண்ணிங்கன்னா சொல்யூஷன் கிடச்சிடும். ஃபஸ்ட் மோட் ஆஃப் பக்லிங் வந்து அப்படி இருக்குது. தென் செகண்ட் மோட் ஆஃப் பக்லிங் அண்ட் தேர்ட் மோட் ஆஃப் பக்லிங். தேர்ட் மோட் ஆஃப் பக்லிங் பார்த்தீங்கன்னா இந்த பீம் வந்து எந்த மாதிரியான பக்லிங் இருக்குது. ஸோ வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் பக்லிங் நடக்கும். ஸோ நம்பர் ஆஃப் மோட்ஸ். ஸோ மோட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு வந்து அந்த பீம் எந்த மாதிரியாக பக்கிள் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்த மாதிரி வந்து பக்லிங் நடக்குது. ஸோ லேட்ரல் டிஃபார்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன் எண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதர் எண்டில் லோட் அப்ளை பண்ணும்போது அந்த பீம் வந்து எந்த மாதிரி பக்கிள் ஆகுது. ஸோ பக்லிங்னா என்ன கான்செப்ட்னா ஸோ வெர்டிக்கலாக ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த மெம்பர் வந்து கம்ப்ரெஸ் ஆகாமல் லேட்டரலாக ஒரு டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்து பக்லிங். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த காலம் வந்து லேட்டரலாக வந்து டிஃபார்ம் ஆகுது. ஸோ கிளியர் வியூவில் நீங்கள் பார்க்கணும்னா ஷோ அன்டிஃபார்ம்டு மாடல். அன்டிஃபார்ம்டு மாடல் நீங்கள் வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அன்டிஃபார்ம்டு மாடல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ டிஃபார்ம்டு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூ தெரியும். ஸோ எந்த மாதிரி காலம் வந்து பக்கிள் ஆகுது. ஸோ பக்கிள்னா லேட்டரல் டிஃபர்மேஷன். ஸ்ட்ரைட்டாக இருக்க காலம் வந்து லேட்டரலாக டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து பக்லிங். ஸோ இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ரிசல்ட் வேணுனாலும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ரிப்போர்ட்டில் போய் ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிடும். இது வரைக்கும் நம்ம என்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணமோ எல்லா டேட்டாஸும் எல்லா ரிப்போர்ட் ப்ரிவ்யூவில் உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மோட்ஸ் ஆஃப் சொல்யூஷனுக்கும் எவ்வளோ வேல்யூஸ் எல்லாமே இதில் கிளியராக இண்டிகேட் பண்ணிவிடும். ஸோ மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லோட் அப்ளை ஆகிற இடத்துல இருக்குது. ஸோ மினிமம் அண்ட் ப்ரோப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோப்னால் எந்த பொசிஷனில் உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் காட்டும். ஸோ இதுதான் பக்லிங் அனாலிசிஸ். சேவ் த ப்ராஜெக்ட்.
இந்த சாப்டரில் நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் ஆக்டிங் ஆன கர்வ்டு பீம்ஸ் அப்படின்ற ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம். ரெண்டு மெட்டீரியலான ஒரு கர்வ்டு பீம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகும்போது அந்த பீம் வந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, ஸோ எந்த மாதிரியான டீஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் இந்த அனாலிசிஸ் வந்துடும். ஸோ இன்ஜினியரிங் டேட்டா நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் டேட்டாவில் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இன்ஜினியரிங் டேட்டா, ரைட் கிளிக், எடிட். ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அண்ட் காப்பர் அலாய். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது அண்ட் காப்பர் அலாய். காப்பர் அலாய் என்ன பண்ணால் இன்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் போனீங்கன்னா நம்ம இதில் எடுத்துக்கலாம் காப்பர் அலாய். ஸோ ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அவுட்லைன் ஆஃப் ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் வரும். இதில் காப்பர் அலாய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மெட்டீரியலில் ஆட் ஆகிடும். ஸோ நம்மளோட ப்ராஜெக்டில் காப்பர் அலாய் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், ஸோ 2 டேட்டா வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிட்டர்ன் டு ப்ராஜெக்ட். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஜாமெண்ட்ரி. ஸோ நியூ ஜாமெண்ட்ரி கொடுத்தோன்னா டிசைன் மாடலர் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நம்ம எந்த மெட்ரிக்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்த மெட்ரிக்ஸில் நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ அது சூஸ் பண்ணிக்கணும். மில்லிமீட்டர், ஓகே. XY பிளைனில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஒரு கர்வ்டு பீம் வந்து 2 மெட்டீரியலாக செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பீம் ட்ரா பண்ணும்போது 2 டைப்ஸ் ஆஃப் பீமாக ட்ரா பண்ணணும். ஸோ ஜஸ்ட் XY பிளைன் சூஸ் பண்ணிக்கோங்க. 3 sketch நம்ம ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் sketch. ஸோ sketch 1 கிளிக் பண்ணிவிட்டு லுக் அட் வியூ. ஸோ லுக் அட் வியூ கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கர்வ், ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் தி கர்வ்டு பீம். ஸ்கெட்சிங், ட்ரா லைன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து டைமென்ஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆங்கிள், இந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டைமென்ஷன்ஸ் வந்து, அதாவது வெர்டிக்கல் ஆக்சிஸ்லேருந்து இதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு தேவையில்லைனா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அல்டர்னேட் ஆங்கிள் கொடுத்தோன்னா இந்த 2 லைனுக்கும் வரும். ஸோ இந்த இது நமக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அல்டர்னேட் ஆங்கிள் கொடுத்தோன்னா இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆங்கிள் நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் வியூவில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் 1 ஆங்கிள். ஸோ நமக்கு வந்து 45 இதில் 45 டிகிரியில் வேணும். ஜஸ்ட் 45 கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து 45 டிகிரிக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து sketch 1 வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணியாச்சு. sketch 2ல் நம்ம வந்து ஆர்க் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ரா ஆர்க் பை சென்டர். ஸோ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். டைமென்ஷன், ஆர்க் ரேடியஸ், ஸோ 105. வேரி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 105 mm தான் தேவை. ஸோ 105 mm. அண்ட் நெக்ஸ்ட் sketch 3, ட்ரா ஆர்க் பை சென்டர். ஸோ ட்ரா பண்ணிட்டோம், ஜென்ரேட். ஸோ பார்த்தீங்கன்னா sketch 1 வந்து லைன் அண்ட் sketch 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆர்க் அண்ட் sketch 3 செகண்ட் ஆர்க். ஜென்ரேட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மாடலிங் விண்டோ. ஸோ sketch 1, sketch 2, sketch 3. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கெட்ச்லேருந்து வந்து லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கான்செப்ட், லைன்ஸ் ஃப்ரம் ஸ்கெச்சஸ். எந்த லைன்லேருந்து ஸ்கெட்ச் ப்ரொடியூஸ் பண்ண, இந்த ஸ்கெட்ச். ஸோ ஆட் மெட்டீரியல், அப்ளை. அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட், add material, lines from sketch, generate கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட், லைன்ஸ் ஃப்ரம் sketch. ஸோ இந்த லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் வந்து ஆட் ஃப்ரோசன், ஆப்ஜெக்ட் பேஸ்ட் வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட், கிராஸ் செக்ஷன், ரெக்டாங்கிள். ஸோ அந்த ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ 2 பார்ட் பாடி இருக்கும். ஜஸ்ட் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் நியூ பார்ட் இது கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ பார்ட்டாக இது ரெண்டும் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ லைன், அந்த லைன் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த லைன் சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் கிராஸ் செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்குலராக வேணும். இந்த லைனும் நமக்கு ரெக்டாங்குலர் மாடலாக இருக்கணும். ஸோ ஜென்ரேட் பண்ணிட்டோம் நம்ம இந்த விண்டோ விட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடலர் விண்டோ. ரைட் கிளிக், எடிட்.
நம்ம ட்ரா பண்ண ஜாமெண்ட்ரி இந்த விண்டோக்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கர்வ்டு பீம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஜாமெண்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட்ஸ்னு வரும். ஸோ லைன் பாடி 1 அண்ட் லைன் பாடி 2. ஸோ இதில் நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் அசைன் பண்ண போகிறோமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அசைன்மெண்ட் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அண்ட் செகண்ட் லைன் வந்து நமக்கு வந்து காப்பர் அலாய். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா காப்பர் அலாய், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பர் அலாய். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பீம் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அண்ட் செகண்ட் வந்து காப்பர் அலாய். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெஷ் பண்ணணும். ஸோ மெஷ் சைசிங் வந்து ரெலவென்ட் சென்டர் கோர்ஸில் இருக்குது கோர்ஸ். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்திங்கன்னா மெஷ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கர்வ்டு பீம், நம்ம ட்ரா பண்ண கர்வ்டு பீம் மெஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து லோட்ஸ் வந்து ஆக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அப்டேட். ஸோ அதில் அனாலிசிஸ் செட்டிங் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்னென்ன அனாலிசிஸ் செட்டிங் இருக்கும் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் எதுவும் நம்ம சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த எண்ட் வந்து ஃபிக்ஸட், எந்த எண்டில் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் எந்தெந்த எண்டெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ட் இந்த எண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பாயிண்ட் செலெக்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அப்ளை. ஸோ இந்த எண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் செலெக்ஷன், இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா லோட்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகணும். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு பை அதில் காம்போனன்ட். ஸோ எந்த டைரெக்ஷனில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும், டவுன்வோர்டா அப்போடா. பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி எப்படி இருக்குது. ஸோ கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஒயில். ஸோ டவுன்வோர்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும் அப்படின்னா ஒயில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணணும். -1000 நியூட்டன். ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மொமெண்டம். ஸோ மொமெண்டம் இந்த பாயிண்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாயிண்ட் செலெக்ஷன், இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்ளை. காம்போனன்ட்ஸ் மூலயமா டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த காம்போனன்ட்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஆக்ட் ஆகுதுன்ட்டு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ Z டைரெக்ஷன், Z காம்போனண்ட்டில் -10,000. நெக்ஸ்ட் வந்து லைன் ப்ரெஷர். ஸோ லோட்ஸ் லைன் ப்ரெஷர் ஆட் பண்ண போகிறோம் இந்த லைனில். ஸோ எவ்வளோ அப்ளை அண்ட் டிஃபைன்ட் பை காம்போனன்ட். ஸோ இந்த காம்போனண்ட்டில் ஒயில் -5 நியூட்டன் per mm. அண்ட் அகெயின் லோட்ஸ் லைன் ப்ரெஷர். இந்த பீமில் நம்ம லைன் ப்ரெஷர் ஆட் பண்ண போகிறோம், அப்ளை. ஸோ டிஃபைன்டு பை காம்போனன்ட் ஒயில் -5. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன லோட்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன் எண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அண்ட் ஃபோர்ஸ். அதர் எண்டில் வந்து -1000 நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் ஒயில் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அண்ட் செகண்ட் வந்து மொமெண்டம். இந்த பாயிண்டில் -10,000 நியூட்டன் per mm மொமெண்டம் ஆக்ட் ஆகுது Z காம்போனண்ட்டில். அண்ட் லைன் ப்ரெஷர், இந்த லைனில் வந்து Y காம்போனண்ட்டில் -5 நியூட்டன் per மீட்டர். அண்ட் லைன் ப்ரெஷர் 2. ஸோ அடுத்த பீமில் வந்து -5 நியூட்டன் per. ஸோ இது வந்து பவுண்டரி கண்டிஷன் இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். என்ன டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நமக்கு தேவையோ இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக், இன்சர்ட், டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷனல் டிஃபர்மேஷன் நமக்கு வேணால் ஜஸ்ட் ரைட் கிளிக், இன்சர்ட், டிஃபர்மேஷன், டைரக்ஷனல் டிஃபர்மேஷன். ஸோ டைரக்ஷனல் டிஃபர்மேஷனில் எந்த ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து டிஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த டெஃபினேஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓரியன்டேஷன் ஒய் ஆக்சிஸ் ஆர் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து டைரக்ஷனல் டிஃபர்மேஷன் வேணும்னா இந்த ஓரியன்டேஷனில் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் நமக்கு வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் வந்து சொல்யூஷனில் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட், டிஃபர்மேஷன், டைரக்ஷனல் டிஃபர்மேஷன். ஸோ இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷனில் ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து Z ஆக்சிஸில் உங்களுக்கு வேணும்னா Z ஆக்சிஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து என்னென்ன தேவையோ என்னென்ன சொல்யூஷன் நமக்கு வேணுமோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இங்கே நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ரிசல்ட் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எங்கே வந்து மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அந்த பீமோட எண்டில் தான் அதிகமான டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்ச் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் இண்டிகேட் பண்ணுற பேட்ச் பார்த்திங்கன்னா எண்டில் இருக்குது. ஸோ மினிமம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடத்துல மினிமமாக இருக்குது.
ஸோ ப்ரோபுங்கிறது வந்து நமக்கு எந்த இடத்துல எவ்வளோ டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி யூசர் டிஃபைண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோப் இந்த பிளேஸில் நமக்கு வேணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து டிஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷனல் டிஃபர்மேஷன். ஸோ டைரக்ஷனல் டிஃபர்மேஷன் ஒயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்னா எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அண்ட் மினிமமாக இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஃபோர்ஸும், ஸோ ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்டம் வந்து ஈக்குவலைஸ் ஆகிறதுனால ஒய் டைரெக்ஷனில் நமக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த எண்டில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைரெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெட் டைரெக்ஷன். ஸோ ஜெட் டைரெக்ஷனில் நம்ம எந்த ஃபோர்ஸுமே வந்து நம்ம அப்ளை பண்ணாதனால ஸோ நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் ரிசல்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அன்டிஃபார்ம்டு மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அன்டிஃபார்ம்டு மாடல் எப்படி இருக்குது, டிஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த மாடல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளே பண்ணி பாருங்கள் அனிமேஷன் ஆட்டோ செகண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் ஃப்ரேம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ்க்கு இந்த கர்வ்டு பீமில் எந்த மாதிரியான டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் பீம் வந்து எங்கே இருக்குது அண்ட் டிஃபார்ம் ஆகும்போது எந்த அளவுக்கு டிஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ரிசல்ட்டை வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒயர் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விஷுவலைஸ் ஆகும். ஸோ அன்டிஃபார்ம்டு மாடல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, டிஃபார்ம் ஆகும்போது எந்த அளவுக்கு டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, மேக்ஸிமம்னா எங்கே இருக்குது, மினிமம் எங்கே இருக்குன்ட்டு கிளியராக வியூ பண்ணலாம். ஸோ இன்டீரியரில் எந்த மாதிரி டேமேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு எட்ஜஸ், ஷோ எலமெண்ட்ஸ் அண்ட் இதை வந்து செக்ஷன் பிளேன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நியூ செக்ஷன் பிளேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செக்ஷன் பிளேன் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து செக்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ட்ராப் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், செக்ஷன் பிளேன் ஆகிடும். இப்போது ஷோ அன்டிஃபார்ம்டு மாடல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அதிகமான டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, இன்டீரியர் மெட்டல் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டிஃபார்ம் ஆகுது, எவ்வளோ டேமேஜ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி டிஃபார்ம் ஆகிற வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபைல் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்போர்ட் வீடியோ ஃபைல் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கர்வ்டு பீம் அனாலிசிஸ். இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு உங்கள் ரிப்போர்ட்டுக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம், உங்கள் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து எந்த வியூவில் உங்களுக்கு வேணுமோ அந்த வியூ வந்து நம்ம பொசிஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எப்படி இமேஜ் கேப்சர் ஆகிடும். இது ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ என்ன மாடல் சூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான டேட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ மெஷ் டேட்டா அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ற எல்லாமே இந்த ரிப்போர்ட் ப்ரிவ்யூவில் வந்துடும். ஸோ இதுதான் கர்வ்டு பீம் அனாலிசிஸ். ஸோ ஒரு கர்வ்டு பீமில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகும்போது இந்த பீம் வந்து எந்த மாதிரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்றது அந்த அனாலிசிஸ். ஸோ ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிக்கோங்க. கர்வ்டு பீம் அனாலிசிஸ். இந்த சாப்டரில் நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் அ ஏர்க்ராஃப்ட் ஃபியூஸ்லாஜ் பாடி பார்க்க போகிறோம். அனாலிசிஸ் சிஸ்டத்தில் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். செவன் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் engineering data. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸோ ரைட் கிளிக் அண்ட் எடிட். நமக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல் தேவை அப்படின்றத இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இதில் டிஃபால்ட்டாக ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்கும், வேறு மெட்டீரியல் தேவை அப்படின்றனால இந்த engineering data சோர்ஸ் பிக் பண்ணனா நமக்கு மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு காப்பர் அலாய் இல்லை அலுமினியம் அலாய். பேசிக்காக வந்து ஏர்க்ராஃப்டோட ஸ்கின் வந்து அலுமினியம் அலாயாக தான் இருக்கும். ஸோ அதனால் அலுமினியம் அலாயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் engineering டேட்டாவில். ஜஸ்ட் வந்து நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட் ஆகிடும் engineering டேட்டாவோட. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டு தி ப்ராஜெக்ட். ஸோ engineering டேட்டா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம இதில் சால்வ் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் ஜாமெண்ட்ரி. ஸோ ரைட் கிளிக், import the geometry. Step 5 fuselage
ஸ்டெப் ஃபைல். ஸோ இம்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மெஷ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக், எடிட், ஸோ ஏர்க்ராஃப்டோட ஃபியூஸ்லேஜ் பாடி. ஸோ ஜாமெண்ட்ரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஜாமெண்ட்ரி நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபியூஸ்லேஜ் பாடி அதில் பார்த்தோன்னா என்ன மெட்டீரியல் அசைன் ஆகிருக்கு. ஸோ மெட்டீரியல் அசைன்மெண்ட். ஸோ கீழே டெஃபினேஷனை பார்த்தோன்னா அசைன்மெண்ட் மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். ஸோ ஏர்க்ராஃப்டோட பாடி என்ன மெட்டீரியலாக இருக்குன்னா அலுமினியம் அலாயாக இருக்கும். ஸோ அலுமினியம் அலாய் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெஷ் பண்ண போகிறோம். ஸோ மெஷ் கிளிக் பண்ணதோட அதோட டீட்டெயில்ஸ் ஆஃப் மெஷ் இங்கே வந்துடும். ரெலவென்ட் சென்டரில் கோர்ஸில் இருக்குது. ஸோ மீடியம் கொடுத்துக்கலாம். ஜென்ரேட் மெஷ். ஸோ ஃபியூஸ்லேஜ் பாடியோடது மெஷ் ஆகிடுச்சு. ரிசல்ட்ஸ் வந்து அக்யூரேட்டாக வேணும்னா இந்த ரெலவென்ட் சென்டரில் நீங்கள் போய் ஃபைன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரஸியாக கிடைக்கும். ஸோ பட் டைம் வந்து ரொம்ப கன்சம்ஷன் ஆகும். ஸோ நம்ம மெஷ் பண்ணியாச்சு. ஸோ அப்டேட் கொடுத்துருங்க. அண்ட் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செட்டப். ரைட் கிளிக், எடிட். அதாவது பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எந்த எண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும், எந்த எண்டில் வந்து லோட் ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்டேஷனரியில் லெவல் ஃப்ளைட்டாக போயிட்டுருக்கும் போது இந்த ஃபியூஸ்லேஜ் மேலே வந்து நிறைய ப்ரெஷர் லோடு ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுனா இந்த ஸ்கின் வந்து சீக்கிரமாக வந்து ஷியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷியர் எஃபெக்ட் இந்த ஃபியூஸ்லேஜ் பாடி மேலே எந்த அளவுக்கு ஷியர் ஆகுது, நார்மலாக ஃப்ளைட் போகும்போது எந்த அளவுக்கு ஷியர் ஆகுது, இந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த அனாலிசிஸில். ஸோ செட்டப், கோ டு சப்போர்ட், ஃபிக்ஸ்டு என், ஃபியூஸ்லேஜோட ஃப்ரண்ட் பாடி இதுவும் அண்ட் ரேர் பாடி ஆஃப் த ஃபியூஸ்லேஜ் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்ளை. அண்ட் எங்கே வந்து நமக்கு லோட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின்னில் வந்து நிறைய ப்ரெஷர் லோட் ஆக்ட் ஆகும். ஸோ லோட்ஸ், ப்ரெஷர். ஸோ இதோட ஸ்கின்னில் செலக்ட் தி ஸ்கின் அவுட்டர் அண்ட் இன்டீரியர். ஸோ ஸ்கின்னை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டைரெக்ஷனில் நமக்கு ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸை நம்ம பார்த்தோன்னா டைப் வந்து ப்ரெஷர் லோட் டிஃபைன்டு பை நார்மல் டூ. ஸோ நார்மல் டூவில் மேலே ஆக்ட் ஆகுதா இல்லை காம்போனண்ட்டாக இல்லை வெக்டரா. ஸோ காம்போனன்ட் டைரெக்ஷன், எந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து ஏர் பாஸ் ஆகுது, எப்படி வந்து ப்ரெஷர் லோட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் மூலிமா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து தான் பேக் போர்ஷனுக்கு வரும். ஸோ அப்போது எக்ஸ் டைரெக்ஷன் இதான் ஃப்ரண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ எக்ஸ் காம்போனண்ட்டில் எவ்வளோ வேல்யூஸ் ஆஃப் ப்ரெஷர் 5000 பாஸ்கல் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அப்ளை. ஸோ ப்ரெஷர் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஃப்ரம் ஃபார்வர்ட் டு பேக்வர்ட். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் ப்ரெஷர் ஃபோர்ஸ் 5000 பாஸ்கல் ஆக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சொல்யூஷன். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை செட்டப் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்டேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்யூஷன். ரைட் கிளிக், எடிட். ஸோ நமக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இதில் கிடைக்கும். ஸோ ஸ்கின் மேலே ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது முன்னாடிலேருந்து பின்னாடி வரைக்கும் ஆக்ட் ஆகும்போது என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்குன்னா ஷியர் எஃபெக்ட்ஸ். ஸோ இன்சர்ட், மேக்ஸிமம் ஷியர், again solution, right click, insert, stress, maximum shear stress. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் அண்ட் சால்வ். சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. இதில் நம்ம போய் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஷியர் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ஸோ எந்த அளவுக்கு வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம். ஸோ இந்த பேட்ச் நம்ம இண்டிகேட் பண்ணுறது மூலிமா நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பேட்ச் கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம். ஸோ இந்த ஏரியாவில் அண்ட் மினிமம் எங்கே இருக்குது அப்படின்றது இந்த பேட்சை கிளிக் பண்ணனா பார்த்தாலே நமக்கு தெரியும் எங்கே வந்து ப்ளூ இருக்குன்ட்டு. ஸோ ஷியர் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா எந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பட்டு அதாவது ஃப்ரண்ட்லேருந்து பட்டு பேக்கில் வரும்போது தான் ஷியர் அதிகமாக இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ கிளிக் பண்ணனா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அதுவும் பேக்கில் தான் அதிகமாக இருக்குது.
ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும் அன்டிஃபார்ம்டு மாடல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அன்டிஃபார்ம் ஆன மாடல் இது. ஸோ இந்த ரிசல்ட் வேல்யூ வந்து ஆட்டோ ஸ்கேலில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரூ ஸ்கேல்யூவில் வச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இன்னும் கிளியராக. ஸோ ட்ரூ ஸ்கேல் பார்த்தோன்னா நல்ல கிளியர் வியூ உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கே வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, மேக்ஸிமம் ஷியர் அதிகமாக இருக்குன்றதை நம்ம கொண்டு வரலாம். ஸோ இப்போது உள்ளே வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்ற நம்ம பார்க்குறதுக்கு ஸோ அந்த நியூ செக்ஷன் பிளேனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செக்ஷன் பிளேன் ஆப்ஷன்ஸ் இங்கே கீழே வரும். இந்த ஆப்ஜெக்டை ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுங்க. ஒரு செக்ஷன் பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் பண்ணிங்கன்னா ஸோ இன்டீரியர் பார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எங்கே மேக்ஸிமம் எங்கே மினிமம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரிஜினல் பாடி, உள்ள வந்து ப்ரொடியூஸ் ஆன பாடி இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அனிமேட்டட் வியூவில் கூட நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ அனிமேட் பண்ணுங்கள் 30 frames and auto seconds 3. ஸோ ப்ளே தி அனிமேஷன். நீங்கள் அனிமேட் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது நம்ம இதில் பார்க்கலாம் தெளிவாக இந்த கிராஃபிக்கல் விண்டோவில். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் மூவ் ஆகும்போது அந்த ஸ்கின்னோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம கிளியராக விஷுவலைஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆகுதுன்ட்டு. ஸோ இன்னும் ஜூம் பண்ணி பாருங்கள் எந்தெந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸில் எப்படி ஆகுதுன்றது கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ அவுட்டர் ஸ்கின்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எங்கே வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எங்கே மினிமம் இருக்குதுன்னு. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட்லேருந்து ரேரில் வரும்போது தான் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ ஷியர்னா என்னென்னா அந்த சர்ஃபேஸ் வந்து தேய்மானம் ஆகுது, அதான் ஷியர். ஸோ எந்த இடத்துல அதிகமாக தேய்மானம் இருக்குன்னா ரேர் பாடி, அதாவது பின்னாடி தான் அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது மேக்ஸிமம் ஷியரோட ரிசல்ட். ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட் வேணும்னா ஜஸ்ட் இங்கே இருக்கும். ஸோ ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லாமே எல்லா ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகிடும். என்ன மாடல் நம்ம கொண்டு வந்தோம், உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான மெஷ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ், எந்த மாதிரியான ப்ரெஷர் லோட்ஸ், எந்த மாதிரியாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம், எல்லா டேட்டாஸும் இதில் இருக்கும். ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் அ ஏர்க்ராஃப்ட் ஃபியூஸ்லாஜ் பாடி. Right click, update and save the file. Structural analysis of fuselage. இந்த சாப்டரில் நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் அ லீஃப் ஸ்ப்ரிங், லாரியில் இருக்கக்கூடிய லீஃப் ஸ்ப்ரிங், அது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோக்கு நம்ம வந்துட்டோம். அனாலிசிஸ் சிஸ்டம், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், கிளிக் அண்ட் ட்ராக், ரைட் கிளிக், ரீநேம் இட், ரீநேம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி என்ன அனலைஸ் பண்ண போகிறோம், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் லீஃப் ஸ்ப்ரிங். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ஜினியரிங் டேட்டா. ரைட் கிளிக் அண்ட் எடிட். எடிட் கொடுத்தப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நமக்கு தேவையான மெட்டீரியலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ், என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் போனால் ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து ஆட் ஆகிடும். கோ டு ரிட்டன் டு தி ப்ராஜெக்ட் ரிட்டன், அதாவது என்ஜினியரிங் டேட்டா வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ரைட் கிளிக், இம்போர்ட் ஜாமெண்ட்ரி, ப்ரௌஸ், லீஃப் ஸ்ப்ரிங், ஸ்டெப் ஃபைலாக இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாமெண்ட்ரி வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாடல், அதாவது மெஷ் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக், எடிட், இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண அந்த மாடல் வந்து இதுக்குள்ளே வந்துடும். இப்போ வந்து நம்ம மெஷ் பண்ணலாம். நம்ம இம்போர்ட் பண்ண மாடல் வந்துடுச்சு. இதுதான் லீஃப் ஸ்ப்ரிங், லாரியில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் ஸ்ப்ரிங். ஸோ ஜாமெண்ட்ரி செக் பண்ணிக்கலாம். வந்து ஸோ மெனி பார்ட்ஸ் இருக்குது, நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லீஃப், ஃபர்ஸ்ட் லீஃப் பாட்டம்லேருந்து வருது, ஃபர்ஸ்ட் லீஃப், செகண்ட் லீஃப், தேர்ட் லீஃப், 4, 5, 6, 7, 8, 9, 10. டோட்டலாக வந்து 10 நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு லீஃபுக்குள்ளேயும் ஒரு பாண்டேஜ் இருக்கும். ஸோ அந்த பாண்டேஜ் எல்லாம் நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து செக் பண்ணோம். அதுக்கு நம்ம எங்கே போகணும்னா, ஸோ கனெக்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து
ஒவ்வொரு காண்டாக்ட் ரீஜன்ஸும் ஒவ்வொரு காண்டாக்டும் அதாவது ஃபர்ஸ்ட் லீஃபுக்கும் செகண்ட் லீஃபுக்கும் உள்ள காண்டாக்ட் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காண்டாக்ட் ரீஜன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த காண்டாக்ட்ன்ட்டு இந்த கிராஃபிக் விண்டோவில் காட்டும். இந்த டீட்டெயில்டாக இந்த டயலாக் பாக்ஸில் இருக்கும். ஸோ part 6 and part 5 இது வந்து பாண்டட் அண்ட் செகண்ட் ஆல்சோ பாண்டட், தேர்ட் ஒன் பாண்டட், ஃபோர்த் ஒன். ஸோ எல்லாமே வந்து காண்டாக்ட் பாண்டட் ரீஜனாக இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பேஸ்ட் ஆன் டெஃபினிஷன்ஸ் நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோமோ. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பாண்டட்னு கொடுத்துருக்கோம் டைப். ஸோ அப்போ பாண்டட். ஸோ part 6க்கும் part 5க்கும் இந்த லீஃப்க்கும் அடுத்த லீஃப்க்கும் உள்ளது என்னென்னா பாண்டட் அப்படின்றது இங்கே ஸ்பெசிஃபை ஆகிடும். ஓகேங்களா, கனெக்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை வந்து மெஷ் பண்ணணும். ஸோ மெஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் மெஷ் இங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லை ஃபிசிக்கல் ரிலவன்ஸில் இப்போ மெக்கானிக்கல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மெக்கானிக்கல் சைஸிங் கிளிக் பண்ணிங்கன்னா ரெலவன்ஸ் சென்டர். ஸோ இது வந்து ஃபைனில் வச்சுக்கோங்க. ஃபைனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃபைனாக மெஷ் கிடைக்கும். ஸோ அதனால் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் நமக்கு கெயின் பண்ண முடியும். ஸோ மெஷ் போயிட்டு ஜென்ரேட் மெஷ் கொடுங்க. மெஷ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. மெஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா லோட்ஸ் அப்ளை பண்ணணும், அதாவது பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கில் இந்த இடமும் ஃபிக்ஸட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சப்போர்ட்ஸ் ஃபிக்ஸட் எண்ட்ஸ். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த எண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கோ டு சப்போர்ட் ஃபிக்ஸட் அப்ளை. ஸோ இந்த ரெண்டு எண்டையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பவுண்ட்ரி கண்டிஷன். ஸோ லோடு வந்து எங்கே ஆக்ட் ஆகுனா கீழேருந்து வர்ட்டிக்கலாக ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம லோட்ஸ் கோ டு லோட்ஸ் ஃபோர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸில் தான் ஃபோர்ஸ் வந்து லோடு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபேஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேக்னிடியூட் இங்கே டைப்புன்னு இருக்குது பார்த்துட்டிங்களா, ஃபோர்ஸ் டிஃபைன் பை வெக்டார் இல்லை உங்களுக்கு குவாடினேட்ஸாக வேணும் இல்லை காம்போனன்ட்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். எந்த காம்போனண்ட்டில் இருக்குது, ஸோ ஒய். அப்போது கீழேருந்து மேலே வரணும். அப்போ ஒய்க்கு பாசிட்டிவில் வருது. ஸோ இந்த இடத்துல வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். எவ்வளோ, 5000 நியூட்டன். 5000 நியூட்டன் வெர்டிக்கலாக அப்ளை ஆகணும் நமக்கு. ஓகே, ஃபோர்ஸ் காம்போனன்ட் வெர்டிக்கல் 5000. ஓகே, அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஸோ 5000 நியூட்டன் வந்து கீழேருந்து மேலே வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகுது. ஸோ நம்மளோட பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாமா. ஃபிக்ஸட் எண்ட். ஸோ இந்த எண்டு வந்து ஃபிக்ஸடாக இருக்குது அண்ட் திஸ் இஸ் ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது, கீழேருந்து வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ரிசல்ட்ஸ் வேணுமோ அதை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சொல்யூஷனில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதில் ஸ்ட்ரெஸ் டூல் இருக்கும், சேஃப்டி ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ் டூல் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து 0.5 இது. அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ரிசல்ட் என்ன வேணும், ஸோ இன்சர்ட் டிஃபர்மேஷனில் டோட்டல் டிஃபர்மேஷன் வேணும். நெக்ஸ்ட் இன்சர்ட் ஸ்ட்ரெயினில் வேன் மெஸ். இந்த ரிசல்ட் எல்லாம் நமக்கு ஈக்குவேட் ஆகணும். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் சால்வ் பண்ணிடலாமா. ரைட் கிளிக் சால்வ் கொடுத்தீங்கன்னா சொல்யூஷன் சால்வ் ஆகிடும். சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் டிஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ சேஃப்டி ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த இடத்துல சேஃப்டி ஃபேக்டர் இருக்குது, டோட்டல் அண்ட் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெயின். இதை நம்ம வீடியோ பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ லோடு அப்ளை ஆகும்போது இந்த எண்டு ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் எப்பயுமே வந்து எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு லோடு ஆக்ட் ஆகும்போது அந்த ஸ்ப்ரிங் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது பாருங்கள், கீழே லோடு ஆக்ட் ஆகும்போது. ஸோ அந்த ஸ்ப்ரிங் வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட்டாகவே ஆகிட்டு வருது. ஸோ இதில் மேக்ஸிமமாக எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயின் அதாவது டிஃபர்மேஷன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுனா அந்த சென்டர் எட்ஜ். ஸோ எட்ஜஸ் உங்களுக்கு டிஃபார்ம்டு அன்டிஃபார்ம்டு ரெண்டு மாடல் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் வியூ வந்து கிடைக்கும். ஸோ டிஃபார்ம் ஆகும்போது அதாவது லோடு அப்ளை ஆகும்போது எப்படி வந்து டிஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும்.
நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெயின் எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த ரெட்டட் ஏரியா வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு. இதை நீங்கள் மேக்ஸிமம்ன்றதை பிக் பண்ணிங்கன்னா எங்கே மேக்ஸிமமாக ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது வியூ ஆகும். நெக்ஸ்ட் மினிமம் கொடுத்திங்கன்னா எங்கே மினிமமாக இருக்கும். ஸோ மினிமம் வந்து ப்ளூவால் இண்டிகேட் பண்ணுது. பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட் ஃபைலாக நீங்கள் எடுத்துக்கணும்னா ஜஸ்ட் ரிப்போர்ட் ப்ரிவ்யூ கொடுத்திங்கன்னா நம்ம நீங்கள் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணிங்களோ அது எல்லாமே இங்கே நமக்கு வந்துடும். க்ளோஸ் த விண்டோ, அப்டேட் அண்ட் சேவ் த ப்ராஜெக்ட். இந்த சாப்டரில் நம்ம தெர்மல் லோட்ஸ் அப்ளை பண்ணுறனால ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ANSYS system, static structural, just click and drag. Engineering data, right click, edit. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணுன்னா ஜஸ்ட் engineering data, general materials, copper alloy ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிட்டர்ன் டு ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரி க்ரியேட் பண்ணணும். ரைட் கிளிக், நியூ ஜாமெட்ரி. டிசைன் மாடலர் விண்டோ ஓப்பன் ஆகிடும். எந்த மெட்ரிக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ மில்லிமீட்டர். ஸோ கிராஃபிக் விண்டோ ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கலாம். XY பிளைன் ரைட் கிளிக் பண்ணி லுக் அட் ஸ்கெட்சிங் லைன். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம வந்து ஸ்வீப் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறோம். ஸோ லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். கான்செப்ட் லைன்ஸ் ஃப்ரம் ஸ்கெட்ச், செலக்ட் ஆல் த லைன்ஸ். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு நீங்கள் எல்லா லைன்ஸையும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜென்ரேட் பண்ணிவிடுங்க. ஸோ லைன்ஸ் ஃப்ரம் ஸ்கெட்ச், கான்செப்ட், கிராஸ் செக்ஷன். ஸோ என்ன மாதிரியான கிராஸ் செக்ஷன் இருக்கணும். ஸோ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ எவ்வளோ டயாமீட்டர், எவ்வளோ ரேடியஸில் இருக்குது, 10 or 20. ஸோ இங்கே வேரி பண்ணிக்கலாம். ஸோ 10 mm இருக்குது. ஓகே, ஜென்ரேட் 10 mm ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இல்லை லைன் பாடியில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சர்க்குலர் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்துட்டோம்னா ஸோ க்ரியேட் ஆகிடும். ஸோ ஜாமெட்ரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மெஷ் பண்ணணும். ஸோ மாடல் ரைட் கிளிக், எடிட். ஸோ நம்ம ட்ரா பண்ண ஜாமெட்ரி வந்து இந்த மெக்கானிக்கல் விண்டோக்குள்ளே வந்துடும். ஸோ லைன் பாடி. ஸோ என்ன மெட்டீரியல் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் லைன் பாடியில் பார்த்தோன்னா மெட்டீரியல்ஸில் அசைன்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இருக்குது. நம்ம என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருக்கோம், காப்பர் அலாய் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெஷ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷ் சைஸிங்கில் மீடியம், ஜென்ரேட் மெஷ். ஸோ மெஷ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ பவுண்டரி கண்டிஷனில் ஒன் எண்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ வர்டெக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வர்டெக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரெக்ஷனில், எக்ஸ் டைரெக்ஷனில் டிஸ்பிளேஸ் ஆகிற மாதிரி. ஸோ 0. அண்ட் தெர்மல் லோட்ஸ் வந்து நம்ம தெர்மல் லோட் வந்து கொடுக்குறோம், தெர்மல் கண்டிஷன். ஸோ இந்த காம்போனண்ட் வந்து எவ்வளோ டிகிரி டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ 150 டிகிரி சென்டிகிரேட். ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன பவுண்டரி கண்டிஷன் கொடுத்துருக்கோன்னா ஒன் எண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தெர்மல் லோட் வந்து இந்த ஹோல் காம்போனண்ட் வந்து 150 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. ஸோ இதனால் இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான தெர்மல் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஸோ சொல்யூஷனில் என்ன சொல்யூஷன் நமக்கு வேணும்? ஸோ டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன். ஸோ சொல்யூஷனை சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் த சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்த்தோன்னா என்ன மாதிரியான எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஸோ இந்த டெம்பரேச்சர் கண்டிஷனில் இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அனிமேட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் எண்ட் வந்து ரேம்புனா அது ஃபிக்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ எக்ஸ் டைரெக்ஷனில் வந்துட்டு மூவ் ஆகாது, மற்ற டைரெக்ஷன்லாம் மூவ் ஆகும். ஸோ அதான் ரேம்ப்டு கண்டிஷன். ஸோ இந்த பாடி வந்து 150 டிகிரி சென்டிகிரேடில் அந்த டெம்பரேச்சர் கண்டிஷனில் இருக்கும் போது இந்த பாடியில் வந்து எந்த மாதிரி எவ்வளோ டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த அனாலிசிஸ். ஸோ ஒரிஜினல் பாடி நீங்கள் வச்சு பாருங்கள். ஷோ அன்டிஃபார்ம்டு மாடல். ஸோ அன்டிஃபார்ம்டு மாடல் வச்சுட்டு நீங்கள் அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ எந்தளவுக்கு வந்து டிஃபார்ம் ஆகிருக்கு, ஒரிஜினல் பாடியோட டிஃபார்ம்டு பாடி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது சொல்யூஷன்ஸ் வேணும்னா இன்னும் ஸோ ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் டிஃபர்மேஷன், டைரக்ஷனல் டிஃபர்மேஷன், சொல்யூஷன், ஈக்குவேட் ஆல் த ரிசல்ட்ஸ். ஸோ ரிசல்ட் சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா டைரக்ஷனல் டிஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அனிமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டைரக்ஷனல் டிஃபர்மேஷன், இந்த டைரக்ஷனல் டிஃபர்மேஷனில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் இருக்குது. ஸோ எக்ஸ் ஓரியன்டேஷனில் நீங்கள் டைரக்ஷனல் டிஃபர்மேஷன் கொடுத்துறீங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணி ஒய் டைரக்ஷன் இல்லை ஜெட் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் டைரக்ஷனல் டிஃபர்மேஷன் வேல்யூஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஈக்குவேட் ஆல் த ரிசல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஒய் டைரக்ஷனில் எந்த மாதிரியான டிஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் எங்கே இருக்குது, ஜஸ்ட் ஃப்ளாஷ் கொடுத்துங்க, மினிமம் அண்ட் ப்ரோப். ஸோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த டிஃபர்மேஷன் இருக்குதுன்னு ஜஸ்ட் நீங்கள் இதை பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அனிமேட் பண்ணுங்கள். ஸோ டிஃபார்ம்டு பாடி அன்டிஃபார்ம்டு பாடி என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது ஸோ அப்படின்ட்டு நீங்கள் கிளியராக வியூ பண்ண முடியும். ஜஸ்ட் ஒன் எண்டை மட்டும்தான் நம்ம ரேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 2 எண்டை ரேம்ப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணால் செட்டப். ஸோ இந்த பவுண்டரி கண்டிஷன் நம்ம வெரி பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்டெக்ஸ். ஸோ இந்த வர்டெக்ஸையும் நம்ம ரேம்ப் பண்ணிடலாம். ஸோ எக்ஸில் வந்து இதையும் ரேம்ப் பண்ணிடலாம். ஜஸ்ட் செலக்ட் அண்ட் அப்ளை. ஸோ இப்போ சொல்யூஷனை சால்வ் பண்ணி பார்க்கலாம். சால்வ். ஸோ இப்போ ரிசல்ட் நமக்கு எந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் எண்ட் அண்ட் அனதர் எண்ட் ஆல்சோ ரேம்ப்டு. ஸோ இப்போ எந்த மாதிரியான டிஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 2 எண்டில் வந்து ரேம்ப் ஆகிருக்கு. ஸோ மற்ற எண்டில் எந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு டிஃபார்ம் ஆகுதுன்னு உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ரேம்ப் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் இந்த லோட் கண்டிஷன்ஸ் வந்து வேரி பண்ணி உங்கள் ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எக்ஸில் நம்ம ரேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸில் ஃப்ரீயாக விட்டுட்டு ஒய்லையும் நம்ம ரேம்ப் பண்ணிக்கலாம். ஒய்லையும் ரேம்ப் பண்ணும் போது என்ன மாதிரியான ரிசல்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இப்போ சால்வ் பண்ணி பார்த்தோன்னா எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து நம்ம ரேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எக்ஸ் டைரெக்ஷன் அண்ட் ஒய் டைரெக்ஷனில் வந்து ஒன் எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஜெட்டில் மட்டும்தான் மூமெண்ட் இருக்கும். பட் ஆனால் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸில் மட்டும்தான் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒய் அண்ட் ஜெட்டில் வந்து மூமெண்ட் இருக்கும். ஸோ தெர்மல் கண்டிஷன்னால் இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரியான எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட் வேணும், அனிமேஷன் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபார்ம்டு அண்ட் அன்டிஃபார்ம்டு மாடல். ஸோ இந்த மாதிரி உங்கள் ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட் ப்ரிவ்யூ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ண ரிப்போர்ட் எல்லாம் இந்த ரிப்போர்ட் ப்ரிவ்யூவில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான மெஷர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான லோட்ஸ், என்ன மாதிரியான பவுண்டரி கண்டிஷன்ஸ், என்ன மாதிரியான ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு, எல்லா வேல்யூஸும் இதில் நமக்கு இண்டிகேட் பண்ணிவிடும். ஸோ அந்த வேல்யூஸை நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் thermal loads, structural analysis of a structure when the thermal loads acting.
ஒரு ஸ்ட்ரக்சரில் தெர்மல் லோட்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன மாதிரியான டிஃபர்மேஷன், எவ்வளோ டிஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம். சேவ் தி ப்ராப்ளம்.